மனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஆட்கொண்டும் என் இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஓ, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எத்தனை பேர் சொல்றீங்க அனுக்கிரகம் தர வேண்டுமே? என்னோடு கூட சேர்ந்து அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஓ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை
எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பி தகப்பன் பிள்ளை என்கிற இடத்துக்கு மனுஷர்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டார். பாவம் செஞ்சு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமாக போனான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவனை தேடி அழைத்து தன் பிள்ளையாய் மாற்றி விட்டார். ஆகவே இப்போ புதிய உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை வாசித்தா, என் பிள்ளைகள் எனக்கென்று உரியவர்கள், என்னுடையவர்கள், இவர்கள் எனக்காக சாட்சி பகர்வார்கள், உலகமெங்கும் இந்த நற்செய்தியை அறிவிப்பார்கள், துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவிக்கும்போது கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மீட்பின் பணி, கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உங்கள் கண்ணீர் கவலையை துடைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் மகா நல்லவர், அவர் இரட்சகர் என்று ஒவ்வொரு முறையும் அறிவிக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு துதி எழும்பும். பாருங்கள், துதியை அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் கூட துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வேலை என்ன? உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதற்கு அடுத்த கற்பனை என்ன? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நீ நேசிப்பாயாக. ஏன் அதை செய்யணும்? அதுக்குள்ளார நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். மகா நல்லவர், அவர் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். சொல்லுங்கள், என் மேலே, என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைகள் மேலே கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார், நேசித்திருக்கிறார். நான் அவராலே மீட்டு கொள்ளப்பட்ட, நேசிக்கப்பட்ட அற்புதமான தேவ பிள்ளையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய துதியை சொல்லி வரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவ தூதர்கள் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். மகா பெரிய கர்த்தரை, சிருஷ்டி கர்த்தரை, வல்லமை உள்ள தேவனை. இன்றைக்கு அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, வேதத்தில் நம்மையும் கூட கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்களும் நானும் துதிக்கிறதற்கு தகுதி பெற்று விட்டோம். அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவரை குறித்து சாட்சி பகர நாமும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தவான் என்கிற இடத்துல கிரீக் வார்த்தை ஹேகியோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஹோலி, செட் அப்பார்ட். நீங்களும் நானும் தேவனை துதிக்கும்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள். மனுஷனை அல்ல, உலகத்தை அல்ல, கல்லையும் மண்ணையும் அல்ல, மிருகங்களையும் அல்ல, நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தராகிய யாவே, யெகோவாவை, இருக்கிறேன் என்று சொன்னவரை, இரட்சகரை, இயேசுவாவை துதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாயில் எப்பொழுதும் அந்த துதி இருப்பதாக. என் துதியை சொல்லி வருவார்கள், என் மகிமையை சொல்லி வருவார்கள், என் வல்லமையை சொல்லி வருவார்கள், நான் செய்த அற்புதங்களை சொல்லி வருவார்கள். தேங்க்ஸ் பண்ணி என்கிட்ட வருவாங்க. நீங்கள் தேவன்கிட்ட போகும்போது அப்படியே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்படியே நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அதை போல் ஒரு ஆசீர்வாதமான நேரம் வேறு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள்,
நம்முடைய தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அவருக்குள்ளே இருந்து அன்பு பொங்கி 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 வந்தபடினால தான் பாவிகளுக்காக அவர் சிலுவையிலே மரித்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலை எப்படி நம்முடைய சரீரத்தில் ஃப்ளஷ் எங்கேயும் இருக்குதோ அதுபோல் நரம்புகள் தசைகள் எல்லாம் இருந்தாலும் சரீரத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆர்கனே இந்த ஸ்கின் தான் பாருங்கள். இதுதான் வெளியில் தெரியுது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எப்பொழுதும் அப்படியே அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களுடைய உயிரோடு கலந்துடணும். ஆமாம், உயிரோடு கலந்துடணும். நீங்கள் துதிப்பது அருமையானவர்களே, ஜெபிப்பது துதிப்பது இதெல்லாம் பாருங்கள் ஒரு ப்ரீத்திங் மாதிரி. ஞானத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் அவருடைய துதியை நான் சொல்லும்போது அவர் என் பாவங்களை நினைப்பாரா? இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று அதே அதிகாரத்தில் எஸ்ஐயா 43 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுங்க. இந்த 25th இயர் கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அடுத்து அருமையானவர்களே நாம் புதிய மாதத்துக்குள்ளே கூட போகிறோம். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் துதியை சொல்லி வரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். துதி செய்வோமா, அவரை பாடுவோமா, அவரை குறித்து ஒரு தேங்க்ஸ் பண்ணுற இருதயத்தோடு வருவோமா? பூமியில் அவர் வந்து நன்மையை மாத்திரம் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நன்மை செய்கிறவராய் பூலோகத்தில் வந்து சுற்றி திரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பட்டணங்களுக்கும் போய் நன்மை செய்தார், சுகப்படுத்தினார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்வையடைய வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், குடும்பங்களில் இருக்கக்கூடிய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் போக்கினார். கெட்ட மனுஷர்களை கூட அவரிடத்துல மனந்திரும்பணும்னு வந்தா அப்படியே மாற்றி அருமையான தேவ மனுஷனாய் மாற்றி விட்டார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் மகா நல்லவர். சொல்லுங்க, இயேசு மகா நல்லவர். நான் அவரை துதிப்பேன். ஏன் துதிக்கணும்? என்னை சிருஷ்டித்தவர். ஏன் துதிக்கணும்? என்னை மீட்டவர். ஏன் துதிக்கணும்? என்னை ரட்சித்தவர். ஏன் துதிக்கணும்? என்னை மன்னித்தவர். ஏன் துதிக்கணும்? என் பாவத்தை நினைக்காதவர். ஏன் துதிக்கணும்? அவர்தான் என்னை உண்டாக்கினவர், அவர்தான் என்னை சிருஷ்டித்தவர். ஏன் துதிக்கணும்? நான் அவரை நேசிக்கிறேன். ஏன் துதிக்கணும்? நான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை நன்றி உணர்வை காட்டுகிறதுக்கு நான் துதிக்கணும். என்ன சொல்லி துதிக்கணும்? அவருடைய அன்பை, இரக்கத்தை, தயவை, நன்மைகளை, இன்றைக்கும் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அவருடைய கிருபைகளை, இரக்கங்களை எண்ணி பார்க்கணும். நல்லோர் மேலோ தீயோர் மேலோ தமது மழையை வர்ஷிக்க பண்ணி தமது சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் மகா நல்லவர். துதிப்போமா, அவரை பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். ஷபலபலபலா. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்ன
செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறே. என் ஞான கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஓ அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஓ உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு முடிவு எடுக்கிறோம். குடும்பமாய் கர்த்தாவே, சபையாய் கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படி எங்களை வேறு பிரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேறு பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நேரங்களை கூட உமக்கென்று வேறு பிரிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று கர்த்தாவே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் துதிக்க, இன்னும் ஆராதிக்க, இன்னும் மேன்மையாய் தாவீதை போல சங்கீதங்களை கொண்டு பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நேரில் பார்க்குற ஒவ்வொருவரும் கூட இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் என்று துதித்து கொண்டே இருக்கிற மனநிலையை நீர் தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் செய்யப்பட்ட கர்த்தாவே, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு மரியாதை கொடுத்து சிலுவையில் எங்களுக்காக மீட்பு பணியை செய்தீரே. அந்த மீட்பு பணிக்கு நன்றி உள்ளவர்களாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயல் அப்பா, சமாதானத்தின் சாயல், சந்தோஷத்தின் சாயல், பயமில்லா சாயல், எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஜெயிக்கிற சாயல், அந்த சாயலிலே இருந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை குறித்த பெரிய வெளிச்சத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருத்த கிருபைக்கு நேராக நீ நடத்தி கொண்டு போகிறீரே, உமக்கு நன்றி. ஓ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. அடிக்கடி உம்மை துதிக்கவும், உம்மை குறித்து சாட்சி பகரவும், சுவிசேஷத்தை சொல்லி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நல்ல கரம், உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்கள் குடும்பங்களோடு, எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் சபையாரோடு அப்பா, தேவ பிள்ளைகளோடு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்த மலையிலே எங்களை உட்கார வைக்கிற தேவன், ஆமென். வெளிச்சமாய் எங்களை வைக்கிற தேவன், இந்த பூமி கெட்டு போகாது இருக்கும்படி தொடர்ந்து கர்த்தாவே எங்களை உப்பாய், விளக்காய், வெளிச்சமாய் நீர் வைத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய கிருபைக்கு நேராக துதியை சொல்ல சொல்ல புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீர் நடத்துகிறீர், நன்றி. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்தீர், நன்றி. எங்கள் நீதி நியாயங்கள் அவைகள் கர்த்தாவே அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. சுயநீதியை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவின் நீதியை பிடித்து கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாக வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. அனுதினமும் உம்மில் நாங்கள் வளரட்டும் ஆண்டவரே.
அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமென், 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 ஆமென். God bless you. வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் சந்திப்போம் 1ஆம் தேதி காலையில்.